வணக்கம் நேர்களே. பெரும் எதிர்பார்ப்புகளோடு இருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை இன்று காலையில் வெளியிடப்பட்டு வைத்திருக்கின்றது. இந்த அறிக்கை 260 பக்கங்களை கொண்ட அறிக்கையாக இது காணப்படுகின்றது. பல்வேறு விடயங்களையும், அதாவது இலங்கை ஸ்ரீலங்கா படைகளினாலும் விடுதலை புலிகளினாலும் ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் இணைந்து பணியாற்றிய துணை இராணுவ குழுக்கள் என்று சொல்லப்படுகின்ற கருணா பிள்ளையான் குழு, இபிடிபி மற்றும் புலோட் என்று பல்வேறு இராணுவ துணைக்குழுக்கள் செய்த படுகொலைகள், மனித உரிமை மீறல்கள், கடத்தல்கள், ஆட்கடத்தல்கள், அச்சுறுத்தல்கள் என்று பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பாக சாட்சியங்களுடன் இந்த அறிக்கை இன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த அறிக்கையில் இனப்படுகொலை என்ற வார்த்தை எங்குமே சுட்டிக்காட்டப்படவில்லை என்று மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியிலே ஒரு ஆதங்கம் காணப்படுகின்றது. முழுமையாக இந்த அறிக்கை 260 பக்கங்களை கொண்ட அறிக்கை. இதை வாசிப்பது என்பது மிகவும் நேரத்தை எடுக்கக்கூடியவருடைய மிகச் சுருக்கமாக மேலோட்டமாக இந்த அறிக்கையிலே பார்த்தபொழுது இந்த அறிக்கை ஓரளவுக்கு நாங்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தாலும் கூட, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு திருப்தி அளிக்கின்ற வகையிலே இந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. இந்த அறிக்கையை தொடர்ந்து இந்த வெளியிடப்பட்ட தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றையும் நடத்தியிருந்தார். இந்த மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு கருத்தை அவர் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் தெரிவித்திருந்தார். அங்கே உள்நாட்டு விசாரணையா சர்வதேச விசாரணையா நடைபெறும் என்ற கேள்விக்கு அவர் ஒன்றை சொல்லியிருந்தார். இலங்கையில் உள்நாட்டு விசாரணை அல்லது இலங்கையில் ஒரு விசாரணை நடைபெறுகின்ற போது அங்கு சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் இருந்து ஒன்றை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரும் சரி, இந்த அறிக்கையும் சரி, அறிக்கையாளர்களும் சரி, இலங்கையில் ஒரு உள்நாட்டு விசாரணை ஒன்று நடைபெறுவது உண்மையான போர்க்குற்றவாளிகளை, உண்மையான குற்றவாளிகளை அங்கே தண்டனைக்கு உட்படுத்தாத அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற ஒரு போக்கு காணப்படும் என்ற ஒரு அச்சம் காணப்படுகின்றது. ஆனாலும் கூட இதிலே அவர்கள் சர்வதேச விசாரணையா அல்லது உள்நாட்டு விசாரணையா என்பது இந்த அறிக்கையிலும் அவர்கள் எந்த இடங்களிலுமே குறிப்பிடவில்லை. இருந்தாலும் கூட போர்க்குற்றம், மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஆட்கடத்தல்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் புரியப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அது போர்க்குற்ற விசாரணையா அல்லது உள்ளக விசாரணையா என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி.